2024 ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில் மீடியாவில் எங்கள் எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னென்னா, நெகட்டிவாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ மாதிரி பரவிடும். ஸோ அது வந்து தம்ப்நெயில்ஸ்லேருந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவாக இல்லைன்னா சார் என்னமோ மிஸ்ஸிங்காக இருக்குல்லங்கிற நம்மளை இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். படத்தினுடைய நாயகன், ஐ ட்ரூலி ஹாவ் டு சே சார், நீங்கள் உண்மையாலுமே எனக்கு வந்ததை பார்த்துட்டு ஒரு ஹை ஸ்கூல் கை மாதிரி தான் இருக்கீங்க. யூ ஏஜ் லைக் அ ஃபைன் வைன். எப்படின்னு எனக்கு தெரியல, அதனுடைய ரகசியத்தை நான் ஆஃப் தி டேஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மிஸ் யூ திரைப்படம் ரொம்ப நாள் கழித்து உங்களுடைய ஃப்ளேவரில் ஒரு லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். அந்த லவ் ஸ்டோரி அன்யூஷுவலாக இருக்க போகுது அப்படிங்கிறத ட்ரெய்லரில் பார்த்தோம். ஐ ரியலி வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் யூ. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ டு பி ஹியர். எல்லோருக்கும் வணக்கம். எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. அதுதான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம். நான் வாழ்க்கையில் நான் நடக்கிற திசையை கரெக்டாக சரி செஞ்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கான காரணம். இன்றைக்கி நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்டர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்கிற இதே விஷயம்தான். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அந்த பாசிட்டிவை நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு தான் நீங்கள் தேடி நீங்களாக எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும். நீங்களும் அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டோட பாசிட்டிவ்ஸ் ஜென்ரலாக இன்றைக்கி 2024 ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில் மீடியாவில் எங்கள் எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னென்னா, நெகட்டிவாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ மாதிரி பரவிடும். ஸோ அது வந்து தம்ப்நெயில்ஸ்லேருந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவாக இல்லைன்னா சார் என்னமோ மிஸ்ஸிங்காக இருக்குல்லங்கிற நம்மளை இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவை தேடி போவோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க, நாங்களும் டைமுக்கு வந்தோம். ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கான நீங்கள் எல்லாருமே காரணமாக இருந்திருக்கீங்க. மிஸ்யூங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். இதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து எங்கேயுமே வெட்டுக்குத்தோ ரத்தமோ பழியோ இல்லைன்னா வன்முறையோ வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நாங்கள்லாம் சின்ன வயசில் விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்து ரசிகர்கள்லாம் 90s வாழ்ந்த காலம். எல்லா படத்துலேயும் சாங்ஸ் நல்லாயிருக்கும், எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு காதல் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸாக சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக அதில் வித்தியாசம் தெரியாது. எனக்கு iPhone 16க்கும் iPhone 14க்குமே வித்தியாசம் தெரியாது. ஸோ 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது. ஸோ பட் இது வந்து 90s கிட்ஸ் இந்த படத்தில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க, அது மட்டும் நான் புரிஞ்சிட்ருக்கேன். ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு 90s கிட், அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டேயும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகா ரங்கநாத் இவங்கலாம் எனக்கு நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 90s கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதில். அண்ட் இந்த படம் வந்து ராஜசேகர் சார் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன், என்ன கதை சொல்ல போகிறீங்க? லவ் ஸ்டோரி சொல்ல போகிறேங்க. ஏங்க எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க, நான் 10 வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. ஏன்னா ஏன்னு கேட்டார். இல்லை சார், லவ் ஸ்டோரி பண்ணால் அது வந்து தெலுங்கில் அது பண்ணி வேறு எந்த படமுமே வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க. அதிலிருந்து நான் லெட்டர் எழுதாமல் ஓடினவன் தான். இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரல. காதல் சொதப்போது எப்படி தான் என்னோடய அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம். அது நான் ஃபஸ்ட்டு தயாரித்த படங்கிறதுனால அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ நான் கதை சொல்லுங்கள் சார், மோஸ்ட்டாக நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் லவ் சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு. உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போகிறேன்னு கேட்டேன். அங்கேருந்து தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜசேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக நம்ம எடுப்போம். பிகாஸ் ஏற்கனவே அரைச்ச மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை, நீங்களும் தேவையில்லை. அதுக்கு இயற்கையாக வேறு ஆளுங்களை தேடிக்கும்.
நம்ம ஏதாவது புதுசாக பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் நானும் பார்க்காத ஒரு படமாக எடுப்போம். அப்போ தான் வந்து இந்த காலத்து பசங்க கிரிஞ்சுலாம் சொல்லாமல் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க. எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க. பட் இது ஒரு பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக பண்ணுவோம் ராஜசேகர் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே தான் வந்து சாம் மேத்யூ எங்கள் வாழ்க்கை கூட வந்தார். சாம் மேத்யூவை நான் மீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன். அவங்க மௌனிகாவோட ஹஸ்பண்ட் நாங்கள். அப்படியா, அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக ஒரு நல்லவராக இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ அப்படி தான் அவரை மீட் பண்ணுறது நடந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் லான்ச்சுக்கு வந்த சிஇஓ மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டார் அவர். இது ரொம்ப தேவை சார் சினிமாவுக்கு. ஜென்ரலாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது, டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாரையுமே வந்து அவங்கள டிக்னிட்டியை தோக்கடிச்சு கெஞ்ச வைக்காமல் எல்லாத்துமே ரொம்ப ஃபேராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அ ஃபில்ம். மிஸ்யூங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுற படம் கிடையாதுங்க. இப்போ கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு, அதனால நாங்கள் இதில் முதலீடு போட்டு பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க வரல. இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்போவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் பசங்களாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களை காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து என்னை மீட் பண்ணுறப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் லவ் ஸ்டோரி பண்ணுறது இல்லை? அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசாக இல்லை, பண்ணுறது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்பில் நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லா தான் நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் நான் பண்ண படங்களில் எப்போவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பேசி 2 பேர் லவ் பண்ணுறப்போ எதுக்கு லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்யூனாக ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ்க்கு புரிகிற காரணங்களாக சொல்லியிருக்கீங்க. அது எங்களை லைஃப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் எங்கள் பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்கள் படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் a வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக டச் பண்ண ஒரு விஷயம். அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும், நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. பிகாஸ் இப்போது 25 இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும். 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும். ஸோ அவங்க முதல் முறையாக காதல்னா என்ன, அந்த அட்ராக்ஷன்னா என்ன, ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன, நட்புனா என்ன, மரியாதைனா என்ன, ஒரு தம்பதியராக வாழ்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா எமோஷன்ஸையும் ஃபஸ்ட் டைம் அவங்க வெளித்தரில் காட்டுறப்போ, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம அதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசாக காட்டணும். பட் அது எப்போவுமே கருத்து தான். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளாக இருக்கட்டும், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் 1000 வருஷமாக பெருசாக மாறல. ஸோ அதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற, ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். முக்கியமாக இது வந்து ரியாலிட்டியும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஆனால் சினிமாக்கான அழகும் இந்த படத்தில் இருக்கும். அதனால தான் ரெட் ஜெயண்ட் தைரியமாக இந்த படத்தை தியேட்டரில் உங்களை வந்து கூப்பிட்டு இந்த படத்தை காட்டுறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெட் ஜெயண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மூர்த்தி சாராக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்து மேலே இருக்கிற பிலீஃப் அவங்க போடுறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஃபீலர்ஸ் கொடுக்குற ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம். ஸோ தேங்க்யூ டு ஆர் பார்ட்னர்ஸ் டி சீரீஸ் ஃபார் மியூசிக் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து இணைஞ்சதுக்கு. கார்த்தியை பற்றி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்காக இங்கே வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய கதை சொன்னான். நான் நடிக்கிறப்போ அவன் அசிஸ்டண்ட்டாக எப்படி வேலை செஞ்சான்னு. அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க. அப்போது செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் நீயும் இந்த மாதிரி நடிகன் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னேன். நான் எல்லாம் ஒன்ற மாதிரி இல்லை மச்சி, நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்பேன். நான் பண்ணால் டைரக்ஷன் தான், கட் பண்ணால் பருத்தி வீரன் அனௌன்ஸ் ஆகுது. நான் ஃபோன் பண்ணேன், அவன் எடுக்கலை. திரும்பவும் ஃபோன் பண்ணேன், என்னடா எடுக்க மாட்டேங்கிறேன், சொல்லு மச்சி, என்னமோ பெரிய பில்டப் விட்ட, நீ இப்படி நீ அப்படி, சரி இதுக்கிட்ட இப்போ ஒத்துக்கிட்டேன், இப்போ என்ன பண்ண சொல்ல, ஒழுங்காக நடிகனா நல்ல பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனில் கிண்டல் பண்ணிக்கிட்டோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எங்கள் நட்பும் மாறல. அண்ட் எனக்கு கார்த்தி மேலே இருக்கிற நம்பிக்கை, அவன் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையல. இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்தில் பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மெய்யழகன். அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடித்து அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது, அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு சல்யூட்.
ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன், ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு அவங்ககிட்ட ஃபோனில், டேய் நீ பெரிய நடிகன் ஆகிட்டடா, டேய் பெரிய நடிகன் ஆகிட்டடான்னு நான் அவங்ககிட்ட சொல்ல, அவன் வந்து அதை ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டாப்புல. சொல்லு மச்சி, இன்னும் சொல்லு மச்சி, நான் கேட்குறேன், கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு மச்சின்றாப்புல. ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம். அண்ட் அந்த மெய் அழகனை என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும், அவன் கையால் இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும். ஏன்னா இன்னும் 6 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி வந்து எப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போவோம்னா, அந்த படத்தில் இருக்கிற வைப், இந்த பசங்க வைப்ன்றாங்கல்ல, அந்த வைப் ஆடியன்ஸ் கிட்ட ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது கடத்திடணும். மிஸ்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் படம். என் மெய்யழகன் கார்த்தி ஒரு பயங்கர பாசிட்டிவானவன். ஸோ அவன் கையால் இந்த ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போகிறப்போ ஆடியன்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு வைப் கிரியேட் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில் அவனை நான் கூப்பிட்டேன். அவர் இங்கே வந்தார், திரும்ப மரியாதை அவர் எங்களுக்கு நம்பி இங்கே வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கார்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ அண்ட் கீப் ஆன் ராக்கிங். அண்ட் இப்படியே நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இட் வில் ரியலி மீன் அ லாட் டு அஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் டீம் வந்து எல்லா படங்க விழாவிலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக சுற்றினோம், இப்படி சேர்ந்து சாப்பிட்டோம், ஒரே பாயில் படுத்தோம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தில் நிஜமாகவே அது செட்டில் ஒரு கலகலப்பான ஒரு செட்டுனா, நான் ஏன் இந்த கலகலப்பான செட்டு நான் இவ்வளோ பிரத்யேகமாக நான் சொல்கிறேன்னா, சித்தாங்கிற ஒரு படம் நான் எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணி உங்களோட தயவோட ஆடியன்ஸோட நம்பிக்கையோடு அது என் கரியர்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றியாக அமைஞ்சுது. ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷம் நான் அந்த கண்டென்ட்டில் இருக்கிற நம்பிக்கை, அந்த படத்தில் இருக்கிற வேல்யூ, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை உணர்ந்து ஒரு பயங்கர டார்க் அண்ட் ஹெவியான ஒரு பிளேஸில் இருந்தேன்னா, நான் அடுத்தது கேட்குற படம் ரொம்ப ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே, எனக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 ஹெவி தாட்டே இல்லாமல் ஒரு ஷூட்டிங்க்கு போனால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிற காலத்தில் இந்த படம் எனக்கு கிடச்சிது. இந்த செட்டில் நாங்கள் வேலை செஞ்சது உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சோமாங்கிறதுலாம் டைரக்டர் சொல்லுவார், எடிட்டர் சொல்லுவார். பட் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்சோம், இது என்னால் சொல்ல முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கிற என்னோட கோ ஆக்டர்ஸ் அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸ். நான் அங்கேருந்து வரேன், லிரிசிஸ்ட் ஃபர்ஸ்ட் மோகன்ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைட்டில் கார்டு படிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாட்டு எழுதணும்னு நம்ம ஏக்கத்தில் இருந்தோம், 6 பாட்டு எழுதிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். மோர் அண்ட் மோர் கொலாபரேஷன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு புள்ளையார் சுழி போட்டது அசோக் தான். அவர் தான் பேப்பரில் பேனா வச்சு டைலாக் எழுதினார். அசோக், திஸ் இஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் மீ, இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் யூ. ஏன்னா லவ் ஸ்டோரிஸ் வந்தால் மக்கள் பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிற ஒரு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு அதை எழுதினவனையும் அதை பேக் பண்ணவனையும் தான் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்களும் நானும் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மாக 29 ஷுவர் ஷாட் உங்களோட அடுத்த மைல் ஸ்டோன் உங்களுக்காக காத்துட்ருக்குது. Keep writing the way you write, be genuine, be curious, be warm and be respectful. I love your work. Thank you for writing this film for me. அப்படியே அவர் பக்கத்தில் வந்து இங்கே இருக்கிற எல்லாரோட காஸ்டியூமையும் பார்த்து நீங்கள் அவங்களோட வயசை எடை போடணும்னா, இருக்கிறதுலே கம்மி வயசாக இருக்கிற எங்களோட மாறன் அந்த காஸ்டியூம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. என்ன அவர் சொன்னார், ஆமாம் சார் இப்படிலாம் போட்டால் தான் சார் பார்க்குறாங்க அப்படின்னு வந்தார் அவர். ஸோ மாறன்னு இந்த படத்துக்கு முன்னாடி நான்லாம் இந்த எல்லா பொண்ணுங்களும் நீங்கள் நாங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் ஃபேன்ஸ்ன்னு சொல்லி அந்த மானத்தை வாங்குவாங்க, நான் உங்களை வாங்குறேன், நான் ஸ்கூலில் இருந்து உங்களை ஃபேன் மாறன்னு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த படம் லொல்லுசபா மாறன் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸுங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் முதல்ல உட்காருங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, காஸ்டியூம் பார்த்துட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சினிமா கலாச்சார அடிப்படையில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு சம்மந்தமே இல்லாத ஒரு மேல் காஸ்டிங் மட்டும் நடக்கும். 4 பசங்க என்னமோ எதுக்கு இவங்க 4 பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இவங்க படத்தில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு ஒரு நமக்குத்தன்மை இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புங்கிறது என்னோடய கெரியர்லேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான ஃபஸ்ட் காரணம் வந்து மாறன் அண்ணன். அவரோட டைமிங், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவர் நீங்கள் ஜேபிபியில் பார்த்துருப்பீங்க, அவர் சீரியஸ் ரோல்ஸும் சூப்பராக, அதுலேயும் ஒரு காமெடி கொண்டு வருவார். ஒரு ரொம்ப வளர்ந்த நடிகன் நான் அவர் சொல்லுவேன். அவர்கிட்ட இதுதான் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். பட் எங்கள் மிஸ்யூ படத்தில் ராஜசேகரும் அசோக்கும் அவர் கொடுத்த ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், பேசுகிற ஸ்டைல், அதில் அவர் கொண்டு வந்த சார்ல்ஸுங்கிற கேரக்டர் கொண்டு வந்த ஒரு காமிக் ரிலீஃப், ஒரு ரொம்ப சீரியஸான சீனை கூட அவர் வந்து படத்தோட மூட் டிஸ்டர்ப் ஆகாமல் ஜனங்களை ஈஸியாக சிரிக்க வச்சு அந்த பாயிண்ட்டை புரிய வைக்கிறாரு. ஸோ மாறன்ன கூடிய சீக்கிரம் இன்னொரு காம்பினேஷன் பண்ணுறோம். அவர் பக்கத்துலேயே என் உயிர் நண்பன் கருணாகரன் அவர் வந்துட்டார் பாருங்கள், காசு பணம். ஸோ அவர் வந்து ஜிகர்தண்டாவில் ஊர்னியாக நடித்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஊறிட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்பில். அப்போவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் இல்லை, பல லிக்விட்ஸில் ஊறிட்டோன்னு வச்சுக்கோங்க மதுரையில்.
அதெல்லாம் தாண்டி இவ்வளோ 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்னோட உயிர் நண்பனாக அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. கருணா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட குரல், அந்த பியூட்டிஃபுல் பேரிட்டோன் பேசுனாங்கன்னா அப்படி இருக்கும். அது இந்த படத்தில் வந்து ஒரு 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 ஃப்ரெண்டுனா இப்படி கூட இருப்பாங்கன்னு ஒரு, அது நல்லதாகவும் எடுத்துக்கலாம், பயப்படுற மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருப்பார் நான் நம்புகிறேன். கருணா அடுத்த வாட்டி 10 வருஷம் கேப் வேண்டாம், டக்குன்னு இல்லை, நான் படம் ஷூட்டிங் பற்றி சொல்கிறேன். மற்றதெல்லாம் எப்படி நம்ம கேப் விட மாட்டோம், படத்துலையும் நம்ம விதவுட் கேப் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட. ஐ லவ் யூ, தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆன் போர்ட் இன் திஸ் ஃபில்ம். அவங்க பக்கத்துலேயே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்னால் 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சேர்க்கவே மாட்டாங்க காஸ்டிங்கில். கேட்டால் இல்லை டேரக்டர் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. சொன்னேன், ஏங்க இப்போல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் பாருங்கள், ஒரு கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டிலாம் இல்லாமல் கேங்கே கிடையாது. ஸோ இந்த மிஸ் யூ படம் வந்து 3 தலைமுறை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் போய் ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா 3 பேருக்கும் அந்த படம் ரிலீட் ஆகணும். அண்ட் அது வந்து மாடர்னாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ சஸ்திகா இந்த படத்தில் என் ஃப்ரெண்டு சிந்துவா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே அதிகமாக படித்தவங்க, ரொம்ப புத்திசாலி அவங்களோட கேரக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். ஸோ ஒரு அழகான பெண், ஒரு அழகான நண்பியாக கூட இருப்பாங்கிறது இந்த படத்தில் வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல் சொல்கிறப்போ அந்த இன்னொரு பியூட்டிஃபுல்லோட பக்கம் ஒரு பக்கம் ஒருத்தர் இருக்கார், பாலசரவணன். அவர் வந்து சொன்னார், சார் அடுத்த படத்தில் நாங்கள் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோன்னு. நீங்கள் கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த சஸ்திகா பாலசரவணன்னா செட்டில் இருக்கிறப்போ நம்ம ஒரு யோசித்து நானும் ராஜசேகரும், அவர் இவ்வளோ தூரத்தில் தான் இருப்பார், இங்கேருந்து நானும் அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே என்ன பேச வந்தோன்னு மறந்துடுவோம். ஏன்னா அவ்வளோ பக்கன்னு அவங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு நானும் ராஜசேகரும் ரொம்ப நாள் கெஞ்சிருக்கோம். பட் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாலசரவணன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். எனக்கு அவரை பன்னியாரம் பத்மினியும் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தெரியும். நான் அப்பப்போ பீடான்னு ஜோக் அடிச்சிட்ருப்பேன். அவரோட ஃபேமஸ் கேரக்டர் அது. அண்ட் அவர் வந்து லப்பர் பந்தில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் வந்து விலங்கில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அவர் சீரியஸும் பண்ணுவார், காமெடியும் பண்ணுவார். யூஸ்வலாக ஒரு கிரேட் ஆக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து நீங்கள் அவங்க ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பேசியிருக்கோம். என் முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் எல்லாருமே 20 வருஷத்தில் வந்து தமிழ் சினிமாவோட லீடிங் கேரக்டர் ஆக்டர்ஸ், கமெடியன்ஸ், நல்ல ஆக்டர்ஸ்னு பேர் எடுப்பாங்க. தட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் த பீப்புள் ஐவ் மென்ஷன் ஸோ ஃபார் அண்ட் யூ பாலா. தேங்க்யூ. இந்த வருஷம் எங்கள் எல்லாரோடையும் அதிகமாக பெரிய ஹிட்டு கொடுத்தவர் நீங்கள் தான். ஸோ உங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக வந்து ஜெயிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் திஸ் ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இந்த படத்தோட ஹைலைட்ஸ் மெயினாக இந்த படத்தோட கேரக்டரைசேஷன்ஸ். ஏன்னா சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி படங்கள் திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பார்க்கணும். நீங்கள் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன விஷயங்களாக இருந்தாலும், நீங்கள் செகண்ட் டைம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகிறவங்க ஆஷிகா ரங்கநாத். அவங்க இந்த படத்தில் சுப்புலக்ஷ்மிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எப்போவுமே தெரியும், ஒரு லவ் ஸ்டோரி ஒழுங்காக ஒர்க் பண்ணணுன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் கரெக்டாக இருக்கணும், ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியில் ஹீரோயின் அழகாக நல்லா நடிச்சிட்டாங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி தானாக ஜெயிச்சிடும். அண்ட் ஆடியன்ஸ்க்கு வாசுவை பிடிக்கணும், சுப்புவை பிடிக்கணும். முக்கியமாக வாசுவையும் சுப்பையும் சேர்ந்து இருக்கிறப்போ பிடிக்கணும். அப்போ தான் அவங்க எண்டில் இவங்க சேருவாங்கன்னு ஏங்குவாங்க. அப்படி நாங்கள் நடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். சித்தாக்கு அப்புறம் நான் நம்புகிறேன் என்னோடய நடிப்பு மேலே, என்னோடய ஸ்டேலபிலிட்டி மேலே இன்னும் நிறைய நம்பிக்கை ஆடியன்ஸுக்கும், மீடியாவுக்கும், இண்டஸ்ட்ரிக்கும் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் சைன் பண்ண படங்களில் முதல் படம் இந்த மிஸ் யூ. ஸோ சித்தாக்கு வெற்றிக்கு அப்புறம் எனக்கு வந்த படங்களில், நல்ல படங்களில் நான் 5 படம் சைன் பண்ணிட்டேன். அதில் 3 படம் முடிச்சிட்டேன். அண்ட் இன்னும் 2 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்னோடய அடுத்த 3 படங்களோட கதையும் நான் சைன் பண்ணிட்டேன். ஸோ என் நம்பர் 8. ஸோ என்கிட்ட 8 ப்ராஜெக்ட் இன்றைக்கி கையில் இருக்குது. இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு பையன்கிட்ட 8 படங்கள் இருக்குங்கிறது நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படி சித்தாவை எடுத்துகிட்டு போனீங்களோ அதே போல் இந்த படத்தை நீங்கள் வெற்றி ஆக்குவீங்க. நம்ம தியேட்டரில் சந்திப்போம். அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், லெட்ஸ் ஆல் பி பாசிட்டிவ் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் டுகெதர். அண்ட் திரும்பவும் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்த 4-5 படத்துக்கு ஒரு லவ் ஸ்டோரி பண்ண மாட்டேன். ஏன்னா சொன்ன மாதிரி பண்ணால் போர் அடிக்கும். அதுக்காக தான் நான் சினிமாக்கே வந்தேன். ஸோ இந்த மிஸ் யூ படம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். தியேட்டரில் சந்திப்போம். சேர்ந்து காதலை பற்றி, அன்பை பற்றி, நட்பை பற்றி, குடும்பங்கள் பற்றி பேசுவோம், கொண்டாடுவோம். Love you all. Thank you so much.